அருமை தமிழர்களே, சிவக்குமாரின் அன்பான வணக்கம். இது சிந்தனை செய் மனமே பகுதி. காலை நேரத்துல கடற்கரையோரமா வாக்கிங் போற வழக்கம் நெறைய பேருக்கு இருக்கு. அவங்க ஊர்ல, நகரத்துல கடல் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, கட்டாயம் கடற்கரையில வாக்கிங் போவாங்க. அ அது மாதிரி ஒரு பையன் பீச் ஓரமா இருக்கிறான். அவன் என்னமோ எழுதிட்டு இருக்கிறான். என்னன்னு பார்த்தா, "இந்த கடல் ஒரு திருடன்" அப்படின்னு எழுதியிருக்கிறான். ஒருத்தர் போய் கேட்குறாரு, "ஏன்டா கண்ணா இது மாதிரி கடல் ஒரு திருடன் அப்படின்னு எழுதியிருக்கிறியேன்னு." அவர் சொன்னா, "அது ஒண்ணும் இல்ல அங்கிள். நான் கடல்ல இங்க என் செருப்பை கழட்டி போட்டு விளையாடிக்கிட்டே இருந்தேன். அது அங்கேருந்து அந்த அலை வந்து என் செருப்பை திருடிட்டு போயிடுச்சு. அப்ப கடல் ஒரு திருடன் தானே, அதுதான் எழுதினேன்" அப்படின்னா. ஒரு மீனவர் ஒருத்தர் கடலுக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அங்கேருந்து வந்து, "கடல் ஒரு வள்ளல்" அப்படின்னு எழுதுகிறார். என்னங்க அப்படின்னா, நான் எதிரே பார்க்கலங்க. கடல்ல ஆழ்கடல்ல நெறைய ஒரு இடத்துல மீன்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அத பிடிக்கலாம்னு போனேன். ஏகப்பட்ட முத்துக்கள்லாம் எனக்கு கிடைச்சது. எதிரே பார்க்காம வாரி வழங்கி இருக்கிறது. கடல் ஒரு வள்ளல் அப்படின்னு அவரு எழுதுறார். இன்னொருத்தர் அங்கிருந்து வந்து ரொம்ப சோகமா ஒரு முகபாவத்த பார்க்கிறப்பவே கொஞ்சம் ஒரு மாரி சங்கடமா இருக்குது. என்னங்க அப்படின்னா, இந்த கடல் ஒரு கொலைகாரன் அப்படின்னு எழுதியிருக்குது. என்னன்னு விசாரிச்சு அப்பதான் அப்புறம் தெரிஞ்சது, அவருடைய பையன் ஒரு நாள் கடல்ல குளிக்க போயிருக்கிறான். அந்த கடல் அப்படியே உள்ள இழுத்துக்கிட்டு போச்சாம். இப்போ ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, கடல் ஒரு வள்ளல் அப்படின்னு. கடல் ஒரு திருடன் அப்படின்னு அந்த குட்டி பையன் எழுதுறான். இன்னொருத்தர் கடல் கொலைகாரன்னு எழுதியிருக்கிறான். இந்த கடைசி வரி இப்படிதான் முடியுது அந்த அரேபிய கவிதை. கடலில் இருந்து ஒரு அலை வந்தது. இந்த 3 வரிகளையும் அடித்து அழித்து விட்டு போனது அப்படின்னு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. யாரு என்ன சொன்னாலும் இப்படிதான். சில விஷயங்கள் எதுவும் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. நீ கடல்ல ஒரு கொள்ளைக்காரன் அப்படின்றியா? கொலைகாரன்றியா? உண்மைதான். வள்ளல்ங்கிறியா? உண்மைதான். திருடன்கிறியா? உண்மைதான். நீங்க சில விஷயங்கள் எல்லாம் மாத்தவே முடியாதுங்க. ஏன்? அதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்ல. இப்ப இன்னைக்கு காலையில சூரியன் உதிச்சுதே, இது இத்தனை மணிக்கு உதிக்க வேண்டும் அப்படிங்கிறத மாத்தி ஒரு 10 நிமிஷம் லேட்டா உதிக்க வைக்க நம்மளால முடியுமா? காலையில ஒரு 5:30 மணிக்கு உதிக்குதுன்னு வச்சுக்குவோம். 5:40க்கு உதிக்க வைக்க முடியுமா? நம்ம கையில இல்ல. எத்தனை மணிக்கு மாலை மறைய வேண்டும்? நம்ம கையில இருக்கா? இல்ல. நம்ம கையிலேயே இல்ல. ஆனா இதுதான் நம்முடைய உலகத்தின் இயக்கத்துக்கே முக்கியமானது. மிக முக்கியமான இந்த விஷயம். ஆனா இத நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. சுவாசிக்கிற காற்று இத நம்மளால தயாரிக்க முடியுமா? தயாரிக்க முடியும். ஆனா கோடிக்கணக்கில செலவு பண்ணி அதுக்கு பிறகு ஒருத்தருக்கு தேவையான ஆக்ஸிஜனை தயாரிக்க முடியும் அப்படின்றாங்க. அப்ப உலகத்து உயிர்களுக்கெல்லாம் தேவையான ஆக்ஸிஜனை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்? அப்ப இன்னி தேதிக்கு முடியுமா? ஆனா நாம் உயிரோடு இருப்பதற்கே இதுதான் தேவைப்படுது. நீங்க பாருங்க, பல பெரிய விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்ல. அட அவ்வளவு ஏங்க, இப்ப நீங்க புறப்பட்டு உங்க அலுவலகத்துக்கு போறீங்க, அல்லது ஒரு கடைக்கண்ணிக்கு போறீங்க, அல்லது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்க. கார்ல, பஸ்ல, ட்ரெயின்ல ஏதோ ஒண்ணு. கார்ல போறீங்கன்னு வச்சுக்குவோமே. இப்ப நீங்க கார்ல வீட்ல இருந்து புறப்பட்டு பத்திரமா உங்களுடைய அலுவலகத்துக்கு இல்ல போய் சேர வேண்டிய இடத்திற்கு போகணும் அப்படின்னா ஒரு முக்கியமான காரியம் நடந்தாகணும். அது எதுவுமே உங்க கையில இல்ல. என்ன தெரியுங்களா? நீங்க போகணும், பத்திரமா ஒரு இடத்த ரீச் ஆகணும் அப்படின்னா உங்க எதிர்த்தாப்புல வர அத்தனை காரு, பைக்கு, ஸ்கூட்டர் எல்லாம் ஒழுங்கா அவங்க ஓட்டிக்கிட்டு வரணும். எதிர்த்தாப்புல வரவங்க, அதே மாதிரி வலது பக்கம் வரவங்க, இடது பக்கம் வரவங்க, பின்னால வரவங்க, இவ்வளவு நூற்றுக்கணக்கான ஸ்கூட்டர், காரு, பைக்கு, சைக்கிள் எல்லாரும் ஒழுங்கா ஓட்டிக்கிட்டு வந்தாதான் நாம ஒருத்தர் ஒழுங்கா போய் சேர முடியும். இல்ல இதுல யாராவது ஒருத்தர் கொஞ்சம் குரங்குத்தனமா வந்து நம்ம மேல இடிச்சாலும் அவள்தான். இப்ப பாருங்க, இவ்வளவு பேருடைய இந்த இயக்கமும் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கா? இல்ல. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. இவ்வளவையும் தாண்டித்தான் நாம் இந்த உலக வாழ்வில் நடைபோட வேண்டி இருக்கிறது. ஆனா இது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. அப்ப வேறு எது நம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? ஒண்ணே ஒண்ணுதான். என்ன? நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றது தான். வேற எதுவும் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. நாம ஒரு மனிதரிடத்திலோ, ஒரு சூழலிலோ, ஒரு சவாலிலோ எப்படி நடக்கிறோம், என்ன சொல்லுகிறோம், என்ன செய்கிறோம், எப்படி உள்வாங்குகிறோம், இது மட்டும்தாங்க நம்ம கையில இருக்குது. காஃப்கா அப்படின்னு ஒரு பிரபல எழுத்தாளர், அவரு பார்க்குக்கு போறாரு. அங்க ஒரு குட்டி பாப்பா, அது அழுதுகிட்டு உட்காந்துட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கு.
இவரு "ஏம்மா அழற?" அப்படின்னு கேட்கறாரு. "இல்ல என்னோட பொம்மை ஒண்ணு அது காணோம். இங்க வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தேன். வச்சுட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா, யார் எடுத்தாங்க என்னன்னு பார்த்தா, பொம்மைய காணோம்" அப்படின்னு அது அழுது. "சரிம்மா நீ கவலைப்படாத. நானும் உன் கூட சேர்ந்து தேடுறேன்" அப்படின்னு அந்த காஃப்கா அங்கேயும் இங்கேயும் பார்க் முழுக்க தேடி பார்க்குறாரு. கிடைக்கல. இருட்டி போச்சு. இப்போ அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் பெருசா அழ ஆரம்பிச்சுருச்சு. அவரு சொன்னாரு, "சரி நீ போ இருட்டி போச்சு. நான் தேடி பார்க்குறேன். நாளைக்கு இதே நேரத்துக்கு இங்க வா. கிடைச்சா உனக்கு நான் எடுத்து குடுக்குறேன்" அப்படிங்கிறார். அந்த பொண்ணு அந்த பக்கம் போயிடுச்சு. பாவம் இவரும் பெரியவரு, இவரும் வீட்டுக்கு போயிட்டார். ஆனா, திரும்ப சாயங்காலம் அங்கிருந்து வரார். இவருக்கு முந்தியே அந்த குழந்தை அங்க வந்து ஆவலா காத்திருக்கு. அவரு சொன்னாரு, "அந்த பொம்மைமா எனக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்கு." "லெட்டரா? என்ன லெட்டர்?" அது கேட்குது. அது வெளியூர்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு டூர் போயிருக்குதாம். உலக நாடுகள் எல்லாம் பார்க்கணுன்றதுக்கு டூர் போயிருக்குது. அதனால அந்த ஒவ்வொரு வாரமும் அது எந்தெந்த நாட்டுக்கு போச்சு, அங்க என்னெல்லாம் பார்த்தது அப்படின்னு இனிமே உனக்கு அது லெட்டர் எழுதுமாம். அந்த காலத்துல செல்ஃபோன்லாம் கிடையாது. வேறு தொடர்பு முறை எதுவும் கிடையாது. உனக்கு அது வாரா வாரம் லெட்டர் போடும். அந்த லெட்டர எனக்கு அனுப்பிச்சு நான் உனக்கு படிச்சு காட்டுவேனாம். சரியா? இனிமே அது வாரா வாரம் நமக்கு லெட்டர் போட்டு எங்கெல்லாம் போச்சுன்றத நமக்கு சொல்லப்போகுது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு அது போனா மாதிரியும், அது சந்தித்த மனிதர்கள், விளையாடிய விளையாட்டுக்கள் எல்லாத்த பத்தியும் அந்த கடிதத்துல எழுதுறார். இது மாதிரி சில காலங்கள் போகிறது. இப்ப இவரே வேற ஒரு ஊருக்கு போக வேண்டிய சூழல். நிரந்தரமா அந்த இடத்த விட்டு வேற ஊருக்கு போணும். அப்ப கடைசியா அங்கேருந்து வந்து, அந்த ஒரு பொம்மைய அந்த பொண்ணுக்கு பரிசா குடுக்குறார். இப்ப அது கொஞ்சம் வளர்ந்துருச்சு. "இந்தா, இதுதான் அந்த பொம்மை" அப்படின்னு குடுக்குறார். அது பார்த்துட்டு, "இது நான் தொலைச்ச பொம்மை மாரி இல்லையே." அது ஒண்ணும் இல்ல. அது பல நாடுகளுக்கு போச்சா, பல வருஷங்கள் ஆச்சா, அதனால இப்ப அது ஆளே மாறி போச்சு. பல ஊரு வெயிலு, மழை, பனி இதெல்லாம் பார்த்து அது ஆளே மாறி போச்சு. இருந்தாலும் இத வச்சுக்கோ. இதுதான் அது, அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்ப அது சின்ன குழந்தையா இருந்தது. இப்ப பெண்ணாயிடுச்சு, வளர்ந்துருச்சு. சில காலம் கழித்து அந்த பொம்மை அப்படியே நஞ்சு போச்சு. அதுக்குள்ள ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்கு. அந்த லெட்டர்ல காஃப்கா ஒரு 2 வரி எழுதி வைத்திருக்கிறார். மறக்க முடியாத வாசகம். அவர் எழுதியிருக்கிறாரு, "நீங்கள் அன்பு செலுத்துகிற எந்த ஒரு விஷயமும் என்றாவது ஒரு நாள் உங்களை விட்டு போய்விடும். ஆனால் நீங்கள் செலுத்திய அன்பு உங்களை விட்டு ஒரு நாளும் போகாது. கண்டிப்பாக வேறு ஒரு வகையில் உங்களிடத்தில் வந்து சேரும். இந்த பொம்மைக்கும் அது பொருந்தும். உனக்கும் அது பொருந்தும்." அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். எவ்வளவு அற்புதமான விஷயம். நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒருவரிடத்தில் செலுத்துகிற அன்பு, அவர்கள் உங்களை விட்டு நீங்கலாம். அந்த பொருள் நீங்கலாம். நிச்சயம் இது நடக்கும். ஆனால் நீங்கள் காட்டிய அன்பும், சுயநலமற்ற அந்த கருணையும், பாசமும் உங்களுக்கு வேறு ஒரு வகையில் நிச்சயம் வரும். மனித வாழ்க்கையினுடைய நோக்கமே அன்பு செலுத்துவதும், அன்பை பெறுவதும் தானே. இது பொம்மையை வைத்து காஃப்கா வாழ்வின் உண்மையை விளக்குகிறார். இதை உணர்ந்து கொண்டு விட்டால் வண்டிப் பயணம் மட்டுமல்ல, வாழ்க்கை பயணமும் இனிமையாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.